அவன் என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவங்க வந்திருக்கேன்னு சொல்றான். அவளுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சாதான் நம்ப முடியும்னு சொல்றா. நீ தூங்குறன்னு நினைச்ச. அடுத்ததா அவன் நேத்து அந்த பொண்ணை பார்த்ததா சொல்றான். அவளோட பேரு சாயோன் சங்கன்னு சொல்றான். அம்மா, என்னோட பேர் எப்படி தெரியும் உனக்கு? அந்த பொண்ணு கிட்ட கேட்க ஏதோ கேள்வி இருக்குன்னு அவன் சொல்றான். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. ஏன் அப்படி? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல? அத பத்தி யோசிக்காம சொல்லு. சினிமால வர மாதிரி இது நம்புற மாதிரி இல்ல. நம்ம ஹாலிவுட்ல இருக்கோம். இந்த மாதிரி விஷயம் இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். உண்மையாவா? நம்ம ஹாலிவுட்லயா இருக்கோம்? என்ன? உண்மையாவே இதுதான் ஹாலிவுட்டா? என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் நான் படத்துலதான் பாத்திருக்கேன். நான் தியேட்டர்ல சொன்ன விஷயங்கள்லாம் இதை விட நம்ப முடியாத விஷயங்களா இருக்கும். நான் எப்போ சொல்லிட்டே இருப்பேன் ஒரு நாள் அமெரிக்காக்கு போய் இதை பாப்பேன்னு. நான் என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்ன? அது ரொம்ப தூரத்துல தானே இருக்கு. பாக்க கிட்ட இருக்க மாதிரியே இருக்கு. இப்பவே அது தூரமா தான் தெரியுது. சரி, வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என் கார் எடுத்துட்டு வந்துரு. அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. நான் எங்கேயும் போகல. ஏன், என்னாச்சு? நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இல்ல, வேண்டாம். எனக்காக நீ ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட. இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நம்ம வீட்டுக்கு போலாம். என்னோட சூட்கேஸ் உன் வீட்ல தான் இருக்கு. சரி, இப்ப எந்த வழியில போறோம்? உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றியா? ஏதாவது கமெண்ட் வந்திருக்கான்னு பாரு. நீ செஞ்ச எல்லா உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். என்னது யூஎஸ்ஆ? ஸ்டேட்ஸ்லயா? நானும் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கேன். என்ன நடக்குதாங்க? எங்க இருக்கேன்னு சொல்லி உடனே கால் பண்ணு, நான் அங்க வரேன். இதான் என் நம்பர், இப்பவே கால் பண்ணு. அம்மா, என்னோட சுட்கேஸ் எங்க? அது உடைஞ்சு போச்சு. ஏன், என்னாச்சு? அது எங்க இருக்குன்னு கேட்ட. மேல என்னோட ரூம்ல இருக்கு. நான் இப்ப போய் குளிக்க போறேன். உனக்கு வேணும்னா போய் எடுத்துக்கோ. உன்னோட ஃப்ரெண்டிங்க வர வரைக்கும் இருக்கலாம். வேண்டானா உன்னோட விருப்பம். என்ன தோணுதோ செய். நான் குளிக்க போறேன்.
லஞ்ச் நான் இப்பதான் முடிச்சேன். டின்னர் ஒன்னா சாப்பிடலாம். சொல்லுங்க மிஸ்டர் யூன். அமெரிக்கன் ஷேர் ஹோல்டர்ஸோட ரான்ச் வில்லால ஃபேமிலி பார்ட்டி இருக்கு. உன்னோட அப்பா நீ அங்க வரணும்னு சொன்னாரு. நாளைக்கு மத்தியானம் தான் அந்த பார்ட்டி. உன்னோட பிரதர் கண்டிப்பா இந்த நேரத்துக்கு ரான்ச்சுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வருது அவனுக்கு தெரியுமா? உன்னோட அப்பா நீ வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னோட பிரதர் அவன் இல்லல. உன்னோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா நீ நேரா போய் அவர்கிட்டயே கேளு. என்கிட்ட சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன். குட் லக். ரொம்ப நன்றி. அப்பா, மிஸ்டர் ஹியூன், சம்மர் பிரேக்ல ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பிசினஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். மிஸ்டர் யூன், சாங்யாங் ஸ்டேட் வந்ததும் ரொம்பவே மாறி போயிட்டான் தெரியுமா? எனக்கு கால் பண்றதே இல்ல. அமெரிக்கன் கேர்ள்ஸ்க்கு தான் கால் பண்றான். அவன் என்ன சீட் பண்றான்னு நினைக்கிறேன். உண்மையாவா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இருக்கான் அந்த பையன். அவன என்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி நீங்க இப்படி பேசலாம்? தப்பா தெரியல? எதுக்கும் நீ கொஞ்சம் அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உண்மை சொல்லணும்னா பொண்ணுங்களுக்கு தான் அவனை பிடிக்கும். அங்க சாயுன் சாங்னு ஒருத்தி இருக்காளே, அவளை எனக்கு பிடிக்கல. அதனால நீங்களும் அவகிட்ட நல்லபடியா நடந்துக்காதீங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்க ஃபாதர். மிஸ்டர் யூன்னு சொல்லு. அது மூவியோட டைட்டில். ஓ வந்தாச்சா? வந்திருக்க. எனக்கு மரியாதையே இல்லையா? ஹலோ, வாங்க. என்னது இதெல்லாம்? சீக்கிரம் சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் அது. நாங்க சீக்கிரமா எழுந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. சயாங் டாங் டாங்ல ஒரு ரோல் பண்ணிருக்கேன். எக் ஃபிஷ் இருக்கு, சாலட் இருக்கு. இதுல அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க? இந்த ஸ்பூனை தயாரிக்க தான் உங்க எஃபெக்ட் எல்லாம் போட்டீங்களா என்ன? இந்த டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் பத்துன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ சொதப்பிடுச்சே. அவனுக்கு மட்டும் சமைச்சு கொண்டு வந்தா பாராட்டாம பிராட்காஸ்ட் டீமுக்கே கொண்டு வரணுங்கிறா. என்ன பிராட்காஸ்ட் டீமா? பின்ன என்ன, எங்க அப்பா தான் எஸ்பிசியோட பிரசிடென்ட். மெகா என்டர்டைன்மெண்ட் பிரசிடென்ட் ஏன் அப்பா? எஸ்பிசில இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டா அப்புறம் உங்க நெட்வொர்க்கே காலி. ஏன் இப்படி பண்றா? வா நம்ம போலாம். உன்னை பத்தின எல்லா விஷயமும் நல்லாதான் இருக்கு, ஆனா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். இன்னைக்கு மார்னிங் கவர் ஸ்டோரி என்ன? இன்னைக்கு 100வது நாள். என்ன? யார் கூட? சாட்ஸ்ல. என்னையே டென்ஷன் பண்ற? சரி நீ உட்கார். அந்த ஃப்ரெஷ்மேன் ப்ரொடியூசர் குயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இந்த டீம்ல அவர் இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சா? எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்காத. உண்மையாவே நீ 3 வருஷமா உன் குடும்பத்துல இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இருக்கியா? உண்மையாவே இத நான் மறைக்கிறேனா இல்லனா என் குடும்பம் என்கிட்ட இருந்து மறைக்குதானே எனக்கே தெரியல. ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. சரி, என்ன மருந்தது? விட்டமின்ஸ். அடுத்த வருஷம் உனக்கும் தேவைப்படும். 18 வயசுல இருந்த மாதிரி இல்லையே என் உடம்பு. ஓ மை காட். அந்த பேக் எதுக்கு? ஹாலிவுட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ எங்கேயும் போகாத, இங்கேயே ஸ்டே பண்ணிக்க. இல்ல, நான் இப்பவே போகணும். ஏற்கனவே நிறைய தொல்லை கொடுத்துட்டு. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு போக வேற இடமும் இல்ல. எனக்கு நீ தொல்லை கொடுத்தியா இல்லையாங்கறத நான் சொல்லணும், நீ மட்டும் சொல்லிட்டு இருக்காத. Hey guys. ஹே ஜாக். ஓ, என்னோட ஸ்வீட் ஹார்ட் இந்த வீட்டுக்குள்ளயா? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அட நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, எங்க போற நீ? இந்த அழகான தேவதை என் கூட தான் இருக்க போறாளா? உனக்கு கார் சிக்கலாம் இல்லல்ல? நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நீ டயர்டா இருக்கனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. Now that
நீ சொல்றத பார்த்தா அவ டிவோர்ஸ் பண்ண மாட்டாளோ? கொஞ்சம் பொறுமையா தான் பேச. இங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கணுமா? அனௌன்ஸ்மெண்டா பண்ற. நான் சொல்றது ஒழுங்கா கேளு. அஃபேர் இருந்தா நிச்சயம் டிவோர்ஸ் கிடைச்சிரும். அது ரொம்ப சிம்பிளான வழி. இந்த எக்ஸ்ட்ரேட்டட் பிக்சர்ஸ் குடுக்கறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அவங்க நம்பரை நான் உனக்கு கொடுக்கறேன். உனக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. ஆனா டெக்னிக்கலா நான் அவரோட ஒய்ஃப் ஆச்சே, அதுதான் இப்ப பிரச்சனையே. ஓஹோ, அது மட்டுமா என்ன? அவருக்கு நீ குழந்தைகள பெத்து கொடுத்திருக்க? ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணட்டுமா? ஆ. ஆமா, அவங்க பேரு ஜுங் ஜிசுக். அவங்க யூசுவலா அப்சோ ஜெயாங்க்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அஃபேர் தான். நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? எஸ், அந்த மாதிரியான பிக்சர்ஸ். ஓ மை காட், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். நீங்க எவ்வளவு நேரமா இருக்க? என்ன எழுதிட்டு இருக்க நீ? நீங்க பேசுனது கேட்டுட்டு தான் எழுதி காட்டுறேன். நான் போன்ல தானே பேசிட்டு இருந்தேன். அதை எப்படி நீ ஒட்டு கேட்கலான்னு எனக்கு தெரியல. பிரைவேட்டா நான் பேசிட்டு இருக்க விஷயத்த நீ கேட்டுக்கவே கூடாது. ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு லக் இருந்தா கண்டிப்பா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. நீங்க இதுல மாட்டிக்காம இருக்கணும்னா அன்ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க. அன்ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரா? இதை எதுக்கு நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நிறுத்து நிறுத்து, நீ ஒண்ணு எழுத வேண்டாம். என்ன கேட்காம நீ இதெல்லாம் எழுதவே கூடாது. இன்னுமா அந்த இடம் வரல? நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணு. நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தெரியல. 5 நிமிஷத்துலயும் வெளியே வரலாம், அதுக்கு மேலேயும் கூட டைம் ஆகலாம். உனக்கு போர் அடிச்சா இந்த இடத்த சுத்தி பாரு. ஒருத்தங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. யாரு? அவரு பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு. பார்க்க வித்தியாசமா இருப்பாரா? பரவாயில்ல விடுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம தான் ஜெயிக்க போறோம். Cheers. Cheers. அம்மா, உங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். யா, ஓகே. என்ன பிரதர், என் கூட வா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. உனக்கு கால் பண்ணது யாரு? மிஸ்டர் யூன் தானே? அம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கல்ல? அவர் தான் உனக்கு கால் பண்ணாரா? நீ இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நான் எப்படி வராம இருப்பேன், அதுவும் நீங்க இருக்கும்போது? நீங்க என்ன சொல்றேங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. குழந்தைங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே தான். என்ன மிஸ் பண்ணணும்னா இங்கதான் வந்து பாக்கணுமா என்ன? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட உனக்கு புரியல. சரியா 3 வருஷம் ஆகுது. நான் வளர்ந்துட்டேன்.
நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. அவ்வளவுதானா? ஸ்டேட்ஸ் வர்றதுக்கு இது போதுமா? போதும், இதோட நிறுத்திக்கோ. நீ இங்க வர்றதுக்கெல்லாம் டிசர்வ் பண்ணல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து கிளம்பு. நீ ஓகே தானே? இல்ல, நான் ஓகே இல்ல. இங்க இருந்து போயிடலாம் வா. இங்க இருந்து எங்க போக சொல்ற? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அங்கிருந்து 1 2 3ன்னு சொல்லி ஓடி போயிடணும்ல. இன்னும் ஏன் அப்ப அதை பண்ணாம இருக்கேன்? உன்னை பார்த்ததுல இருந்தே நான் ஆபத்துல தான் இருக்கேன். என்ன? இந்த அமைதி உனக்கு சரிப்பட்டு வரல. நான் வேணா அந்த ரேடியோ ஆன் பண்ணட்டுமா? முன்னாடி நீ பார்த்ததை மறந்துரு, கேட்டதையும் தான். எப்படி இருந்தாலும் அதெல்லாம் மறந்துதானே ஆகணும். இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ ஓகே தானே? ஓகே. என்ன ஆச்சு? கல்லு விழுந்திருக்கு. இந்த இடத்துல எப்பவுமே இப்படிதான் நடக்கும். என்னாச்சு? கார்ல ஏதாவது பிரச்சனையா? நீ கார்லயே இரு. இங்க சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன? என்ன சொல்ற? இதெல்லாம் பார்க்க பேய் படத்துல வர மாதிரியே இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? இங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா? நல்லா புஷ் பண்ணு. கம் ஆன். வேகமா. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ண. 1 2 1 3. என்னாச்சு? இப்ப நம்ம என்ன பண்றது? நமக்கு வேற வழியே இல்ல. காரை நம்பி பிரயோஜனம் இல்ல. கார்ல இருக்கிற முக்கியமான பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கோ. எல்லாம் உள்ளதா இருக்கு. ஆனா ஏன்? சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படியே ஏதாவது வண்டி வருதான்னு பாக்கலாம். பேசாம நம்ம இங்கே இருக்கலாமே. வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டா அப்புறம் நம்ம சாக வேண்டிதான். டெக்சாஸ் செயின்ஸான்னு ஒரு படம் பாத்திருக்கேன். ஃப்ரைடே 13th பாத்திருக்கேன். ஹலோ சிட்னி, உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீ இங்கே ஏறு. ஏய் இரு, நானும் வரேன். தனியா இருந்தாலும் சாக வேண்டிதான். நீ சொல்றத பார்த்தா எப்படியோ சாக தானே போற. இருந்தாலும் இதுல பழைச்சவங்களும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு வழி தெரியுமா? இதை தவிர இங்க வேற எந்த வழியும் இல்ல. ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா? அதான் அந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே வரேன். இத நான் அப்பவே வாங்கின மறந்துட்டேன். ஒண்ணுதான் வாங்குனியா? இல்லையே 2. ஆனா ஒன்னு என் அம்மாக்காக. காசை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்தா. நான் ஒண்ணும் இதை சாப்பிடணுங்கிறதுக்காக சொல்லல. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. சரி அதை விடு. நீ ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டல. அவன் கமெண்ட் பண்ணனா? நான் இன்னும் என்னோட கேள்வியை கேட்டு முடிக்கல. சரி கேளு. சரி, அவன் கால் பண்ணா என்ன பண்ணுவ? முதல்ல அவன் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கணும். என்கிட்ட இருக்க காசு தான் எங்க அக்கா எடுத்துட்டு ஓடிட்டாளே. நான் வேணா உனக்கு காசு கொடுக்கறேன். அதுக்கு என் கிட்னிய கேப்பல்ல. எனக்கு அதை கொடுக்கறதுக்குலாம் தைரியம் இல்ல. நீ கொடுத்துதான் ஆகணும். நீ என்ன அவ்வளவு நம்புறியா? அவன் கமெண்ட் பண்ணிருக்கான். உண்மையாவா? எப்போ? ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? உன் போனை காட்டு பாக்கணும். இன்டர்நெட் இங்க வருமா? சிக்னலே கிடைக்கலங்கிற இன்டர்நெட் அது இதுன்னு. அப்ப என்னதான் பண்றது? ஓ, அங்க கொஞ்சம் பாரு. இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். வேணா நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஒண்ணு இந்த இடம் மாறிடாது. ஆனா இன்னைக்கு நைட்டே நீங்க தங்கணும்னா ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே. என்ன இது? நான் இப்பதான் ஒரு கடையில இருந்து வாங்கினேன். அதை போட்டுக்கோ. என்னால இதை போட்டுட்டுலாம் தூங்க முடியாது. இங்க இருக்கவங்களா நம்மள கப்பிள்ஸ் நினைக்க மாட்டாங்க? அப்படிலாம் கற்பனையில கூட நினைக்காத. போய் இதை மாத்திட்டு வா. ஏதாவது சாப்பிடலாம். இது ரொம்ப மோசம். நான் முன்னாடியே இதை யோசிச்சிருக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கும். யா, தேங்க்ஸ். அவங்களால இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டா இதுவே பெருசு. தேங்க்யூ. அங்க பாரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ குடிப்பியா? என் கை நடுங்கிறத நீ பார்த்தது இல்லையா? நீ ரொம்ப கியூட் தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. என்ன அப்படி பாக்குறத நிறுத்த. இல்லன்னா உன்ன தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அப்பா, உன் கேள்வி எல்லாம் வேண்டாம். அந்த ரான்ச்ல நான் பார்த்தனே, அது யாருன்னு கேட்கணுமா? அதுதானே உன் சந்தேகம்?
ஆமா. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அவன் தான். வேற ஏதாவது கேட்கணுமா என்ன? ஆமா, நீ இல்ல வேண்டாம். நீ என்ன எவ்வளவு வேணா இன்சல்ட் பண்ணிக்கோ, ஆனா என் பிரதர் எதுவும் பண்ணிடாத. ஓ, அவரு உன் பிரதரா? அப்ப நீ யா. வந்து ஆ, ஆ. இங்க பாரு முட்டாள், என்ன? இப்ப உனக்கு அடிபட்டிருக்கும். ஆ, இது எல்லாமே உன்னோட தப்புதான். ஹே, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன். சரி சரி, வெக்கப்படாத. நான் ஒண்ணு வெக்கலாம் படல. நான் இப்ப கோவத்துல இருக்கேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து என்னால பேன் கேக்கே சாப்பிட முடியல. பேன் கேக்கா? நான் பாத்திருக்கேன், அமெரிக்கன் மூவிஸ்ல எல்லாம் எல்லாரும் பேன் கேக் தான் சாப்பிடுவாங்க. விதவிதமா சிரப்பு, ஆரஞ்சு ஜூஸ், அதுதானே அமெரிக்கன் ஸ்டைல. நான் பாத்திருக்கேன். எல்லாம் சினிமாக்காரங்களால வர்றது. எனக்கு பேன் கேக் கடை தெரியும், ஒண்ணு இருக்கு. மேல்ரோஸ்ல என்னோட ஃபேவரட். இங்க பாரு, கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிடாத. ஏன்னா ப்ராமிஸ் பண்றவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. உனக்கு தெரியாது, பேய் படத்துல அந்த மாதிரிதான் நிறைய நடக்கும். நான் இந்த சாசேஜ்ல கவனம் செலுத்த போறேன். நீதான் ரொம்ப பயமுறுத்துற. ம். நான் இந்த பெட் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ. எனக்கு இதுவே போதும். இங்கே நிம்மதியா தூங்கிக்கிறேன். நீ எப்படி எப்பவுமே இவ்ளோ பாசிட்டிவா இருக்க? ஏன்னா உன் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்குல்ல. பிரச்சனைக்கு காரணம் நீங்க என்ன கோவப்படலாம், ஆனா அந்த கல்லு தானே காரணம். தூங்கிட்டியா? உண்மையாவே தூங்கிட்டியா? உனக்கு நடிக்கவே தெரியல. கண்ணை தர, உன்கிட்ட உனக்கு கேட்கணும். இப்ப நீ எந்திரிக்கல. என்ன பண்ணுவ? அந்த ஜெக குரூப் எதுக்காக நாசமா போகணும்னு நினைக்கிற? என்ன உனக்கு மைண்ட் ரீடிங்ல கூட ஓ, வரும்? கண்டிப்பா வருமே. எனக்காக லாகின் பண்ணல. என்ன சொல்ற நீ? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம அமைதியா இரு. உண்மையாவே அந்த கம்பெனி திவால் ஆகணுமா? ஆனா ஏன்? அது எப்படி போனா உனக்கு என்ன கவலை? அந்த குரூப்ல ஷேர்ஸ் வச்சிருக்கேன். என்ன அதை விட்டுதல. நான் தூங்குற வரைக்கும் என்ன கொஞ்சம் பாத்துக்கிட்டே இரு. என்ன? நீ வேற கொலைகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தியா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கு. இந்த ரூம்கான பிரைஸ் அதான். ரூம்கான பிரைஸா? இது பிரச்சனை எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு, மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் அந்த விழுந்த கல்லுகளால நடந்தது. ஆமா ஆமா, கல்லுதான். என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்க. எந்த தப்பான எண்ணத்தோடையும் பாக்காத. இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்ல. நீ போய் சொல்ற. நான் தூங்குற வரைக்கும் நீ பாத்துக்கிட்டே இரு, சரியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு மண்டையில நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன்ப்பா. திரும்ப எப்போ கொரியாக்கு போறது? ஃப்ரெண்டு கிட்ட திரும்ப எப்போ காண்டாக்ட் பண்றது? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணணும். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஒருவேளை நான் உன்னை ஓ 그대를 처음 본 순간 Love is feeling 시간이 멈춘 듯 그대와 함께 사랑하고 원했죠 Love is my pain 사랑을 더할수록 Love is my pain
세상이 질투해 그대란 사람을 아프게 해요 내가 숨을 쉬게 하는 사람 심장 깊이 새긴 사람 하나입니다 내가 잊지 못할 사랑이여 행복했던 사랑이여 Love is, love is, love is, love is feeling அட்ரஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன காண்டாக்ட் பண்ணதுக்கும் தான். அப்பா அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. சரி போலாம். உன் போனை கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கவா? என் ஃப்ரெண்ட கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணணும். எங்கேயோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரீட்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை போய் மீட் பண்ணுவியா? சான்சா சான்யாங், நீ வந்துட்டியா? என்னாச்சு? நீ எப்படி இங்க வந்து சொல்லு. நீ இங்கதான் வரணும்னு பிளான் பண்ணியா? முதல்ல நீ எங்க போன? நீ ஏன் எனக்கு கால் பண்ணல? உனக்கு என் மெசேஜ் எப்ப கிடைச்சது? உன்னை நினைச்சு வருத்தப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு, நான் எல்லாத்தையும் அப்புறமா உனக்கு சொல்றேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. உண்மையாவே என்னால இதை நம்ப முடியல. ஹேய், இங்க ரொம்ப சூடா இருக்கு. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. அம்மா அது யாரு? அப்புறம் என்ன ஷர்ட் இது? என்ன இடம் இது? முதல்ல உள்ள போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்ப நான் என் ஃப்ரெண்ட் கூட கிளம்ப போறேன். ஏன்? ஆ, இங்கேயே இருக்கலாம்ல. அவன் கிட்ட காசு வாங்கிட்டு வேற எங்கேயாவது தானே போய் தங்க போற. ஆனா எனக்கு இங்க இருக்க எந்த ரீசனும் இல்லையே. அப்படின்னா இது ஓகேவான்னு பாரு. என் ஃப்ரெண்டால நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க. அங்க போனதுனால போலீஸ் உன்னோட பாஸ்போர்ட்டை வேற வாங்கி வச்சுக்கிட்டாரு. இப்ப அதனால ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபிளைட் டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ண முடியல. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் என்னாலதான் ஆச்சுங்கிறதுனாலதான் நான் உனக்கு இந்த ஹெல்ப்ப பண்றேன். ஒரு கைமாறா. விருப்பம் இல்லைன்னா கிளம்பு. இவன் கூட ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்தா என்ன? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னது எல்லாமே உண்மையாவே இருந்தாலும் நீ செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. உன்னாலதான் பாஸ்போர்ட் கிடைச்சது. நீங்க கிம்டான் தானே? உனக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா உங்களுக்கு? யார் நீ? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீ என் ஜூனியரா இருக்கும் போது உன்னை புள்ளி பண்ணிருக்கனா? இல்ல இல்ல, அது ஒண்ணு ஈஸி இல்லையே. சரி போலாம். கேப் வந்துருச்சு. ஓ, சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். அப்படின்னா நீ இவ்வளவு நாள் அவன் வீட்டுல தான் இருந்தியா? எனக்கு வேற வழி தெரியல. என்கிட்ட காசும் இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல. என்னோட அக்கா வீட்லயும் யாரும் இல்ல. சரி, அவனோட பேரு கிம்டானா? உனக்கு தெரியாதா? எனக்கு கேட்கணும்னு தோணல, அதனால கேக்கல. அவன் தப்பான ஆளா என்ன? உன்னை அவரு புள்ளி பண்ணிருக்காரா? அதெல்லாம் இல்ல. அவன் பேர் எனக்கு தெரியும். அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல. சரி வா உள்ள போலாம்.
சரி யூன் சோக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல, அவ அங்க இருந்து போயிட்டா. நிறைய தப்பு பண்றா. நான் அம்மா கிட்ட என்ன சொல்றது? டிக்கெட் பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. ரொம்ப நன்றி. ஊருக்கு போனதை திருப்பி கொடுத்து. கொஞ்சம் பொறுமமா. தேங்க்யூ. டிராவல் ஏஜென்சி எப்போ ஓபன் ஆகும்? அதுலயும் கொஞ்சம் பொறுமமா. இப்போதைக்கு நீ வேகமா பண்ண வேண்டியது ஒண்ணுதான். மெனுவை சூஸ் பண்ணு. டின்னருக்கு என்ன வேணும்? நான் சாப்பிடணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். ஸ்பைசி ரைஸ் கேக். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. பிக்சர் எடுத்துக்கலாமா? சரி. 1 2 and 3. நல்லா வந்திருக்கு. SNSல போட போறியா இத? ஆமா, உனக்கு ஃபன்னியான ஒன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். என்னது அது? 1 2 3 என்ன? 1 2 3. பார்த்தல, இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? உன்னை கொல்ல போறேன் பாரு. அவ என்ன பாக்கணுமா? அதுக்கப்புறம் நாங்க சண்டை ஓ, போட்டுக்கணும். அது ஃபன்னா இருக்கும்ல? சரி சரி, கொஞ்சம் இரு. ஹலோ, ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அம்மா, அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நான் ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற என்ன பண்ண போறேன்? பொறாமையா தான் இருக்கு. 내가 두 명이 된 것만 같아 널 만난 후로 공기마저 다른 우리 사랑할 수 있을까 사랑보다 먼저 온 두통 나는 종일 밤이 되었지 너의 아침을 갖고 싶은 내 몸을 아니 내가 두 명이 된 것만 같아 널 만난 후로 정말 이상하지 설렘 불안 섞인 என்னமோ பண்ணட்டும். இது வேற என்ன சாவடிக்குது. 우리 사랑할 수 있을까 நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த பக்கம் வாங்க ப்ளீஸ். என்ன? எங்க இருக்க? உனக்கு என்ன கவலை? நீ கொரியாக்குனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதா? நான் ஆல்ரெடி கொரியாக்கு வந்துட்டேன். உண்மையாவா? அப்போ ஸ்டேட்ஸ்க்கு திரும்ப வா. என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துருங்க. ஃப்ளைட் டிக்கெட் நாளைக்கு மாத்திருங்க. நாளைக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. ஓகே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நீ டான் கூட இருக்க? ஆமா, அவன் கூட தான் இருக்கேன். ஆமாமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்னதான் பார்க்க வந்திருக்கான். நான் சொல்றது கேளு. நீ அங்க போனதுக்கு காரணம் நீ அவனை மிஸ் பண்ணதால இல்ல, டான் தான் உன்னை கூப்பிட்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன். சரியா? ஆமா, ஏன் அப்படி பண்ண? நான் வைக்கிறேன். என் மாமியார் வந்திருக்காங்க. ஹாய், ஐம் சாரி. காலையில மீட் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா டைம் இல்லாதான். நீ ரொம்ப பிஸியா இருக்க, எனக்கு புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கஷ்டப்பட்டாலும் பாத்துட்டோம்ல. இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானு. நீங்க எப்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. நான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், இருந்தாலும் என்னை விட நீங்களே பெட்டரா ட்ரெஸ் பண்றீங்க. நீங்க டேன லேட்டா பெத்துக்கிட்டீங்களா, அப்படி இருந்தும் பாடியை நல்லா மெயின்டைன் பண்றீங்களே. அவன் கூட நானும் புதுசா பிறந்தேன். நிறைய பணமும் டைமும் செலவு பண்ணேன். ரேச்சல் அமெரிக்காக்கு போனதா நான் கேள்விப்பட்டேன்.
அவளுடைய ஃபியான்சேவை பாக்குறதுக்காக தானே அவ அங்க போயிருக்கா. அவ ரொம்ப கியூட்டான பொண்ணு. இன்னைக்கு நான் உங்களை ஏன் பார்க்க விரும்பினேன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் கேள்விப்பட்டேன். பிரசிடென்ட் சாய் டாங் வூக் தானே? நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சாயோட சன் கூட எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாரு, தெரியும்ல? ஏன் தெரியும், யங் டூ. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, டேனுக்கும் யங் டூக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரேச்சல் சொன்னா அவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸா இல்லையாமே, அது உண்மைதானே? அமெரிக்கா போற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு புரியல. நீ கதவு திறந்து பார்த்தல, அந்த நிமிஷம் தான் எல்லாமே நாசமா போயிருச்சு. அந்த படத்தையே கெடுத்துட்டடா. வேஸ்டா போச்சுடா. இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எப்ப எடுக்க போறேன்? என் வாழ்க்கையில நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதே அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணதான். லைஃப்ல எல்லாமே சொதப்பல் மூமெண்ட் தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. நீ என்னடா பேசிட்டு இருக்க? குவாட்ஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஹென்றி கார்டியர் பிரசனா பத்தி. உன்னோட ரோல் மாடல் தான். அவரை பத்தி நீ தானே தெரிஞ்சு வச்சிருக்கணும். சாவடிக்க போறேன் பாரு. ஹலோ. அவன் ஹோட்டலோட ஜிஎம் கூட இல்ல. அவனை கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படிடா நீ எல்லாம்? சரி, எழுந்துரு. நீ ஏன் தோத்தன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல நீ என்ன தோக்கடிக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஒருவேளை நான் அம்மா மாதிரி இருக்கிறதுனால இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீ அட்டாக் பண்றதுலயே தான் அதிக கவனம் செலுத்துற. அதுல மட்டும் கவனம் செலுத்தினா எதுவுமே நடக்காது. நாளைக்கு ரேச்சல் இங்க வரா. ஏர்போர்ட்ல இருந்து அவளை கூட்டிட்டு வா. தேங்க்யூ. எப்பவுமே இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப சின்சியரா இருக்கிற மாதிரியே நடிக்கிறேன். பணத்தால வாங்குற எந்த ஒரு விஷயத்தையும் நான் பெருசா பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நீ கொடுத்தது இந்த கிளாத் மட்டும் இல்ல, உன்னோட டைமையும் தான். டைம் எடுத்து என் கூட ஷாப்பிங் வந்தல்ல. உனக்கு ஷாப்பிங் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்காக வந்ததுக்கு நன்றி. நன்றிதான் சொல்ல வேணாம். எனக்கும் கூட ஷாப்பிங் பண்ண பிடிக்கும். அதை தவிர எது பண்ணாலும் டேட்டிங் பண்ண மாதிரியே ஃபீல் ஆயிடும். அவ போயிட்டாளா என்ன? இன்னைக்கு மத்தியானம் தான். அவளே போனால நீ நீ துரத்திட்டியா? எப்படி பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியல. என் அட்ரஸ் நீ தானே கொடுத்த. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவளை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ தான் இப்போ இழுத்த. சொல்லுங்க. சொல்லுங்க. நீ என்ன குழந்தையா? தனியா வர முடியாது உன்னால? நீ எந்த டைமுக்கு வேணா வரலாம், எந்த பிளைட் வேணா மாத்திருக்கலாம். ஆனா இது எனக்கு முன்னாடி சொல்லிருக்கணும்ல.
என்னாலலாம் உன்னை வந்து பிக்கப் பண்ண முடியாது. ஓகே, மறுபடியும் என்ன கால் பண்ண வைக்காத, புரியுதா? சரியான பைத்தியமா இருக்கான். கேட்டல்ல, இவன் தான் என்னோட ஸ்டெப் பிரதரா இருக்க போறானா? கேட்டுச்சு. சரி, அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? அவன் நல்லா தான் இருக்கான். நீங்க 2 பேரும் ஒன்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை தனியா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி, அதை கெடுத்துட்டான். ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடலாமா? பேன்கேக் பேலஸ்க்கு போலாமா? எனக்கு பேன்கேக்னா ரொம்ப பிடிக்கும். அமெரிக்கன் மூவிஸ்ல பாத்திருக்கேன். அதை போய் சாப்பிடணும். அது அமெரிக்கன் ஸ்டைல்ல இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட். மெல்ரோஸ்னு எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போலாம். அங்க நல்லா இருக்கும். வேற எங்கேயாவது போலாமே, அந்த கடை வேணாம். ஏன்னா அவ அங்க வருவாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரு? அந்த பொண்ணா? ஆமா. ஓ, காலத்தை முன்கூட்டியே அறியற சக்தி உனக்கு கிடைச்சிருக்கா? இந்த எல்லையே எவ்வளவு பெரிய பரிசுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, இந்த இடத்துல நீ எங்கேயாவது போனா அங்க அவ வந்துருவான்னு நீ பயப்படுறியா? எனக்கு ஏதோ ஃபீலிங் சொல்லுது. அதுவும் இல்லாம இப்ப போனா அங்க நமக்கு டேபிள் கிடைக்குமான்னு தெரியல. வேற எங்கேயாவது போலாம். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. நாம அங்க கண்டிப்பா போய் அதை செக் பண்ணி பார்த்தே ஆகணும். அப்ப உண்மையாவே இங்க வந்திருக்கா? இப்ப நீ உண்மையாவே அமெரிக்கனா மாறிட்டல. எப்ப நீ ரிசர்வேஷன் பண்ண? இதெல்லாம் இங்க பேசிக்ஸ். சரி, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஆன்லைன்ல பாத்தியா என்ன? அப்படிலாம் இல்ல. அவகிட்ட நீ இங்க வரேன்னு சொல்லிருந்தியா? நம்ம வேற எங்கேயாவது போலாம். இங்கதான் சாப்பிடணும். இங்க பாரு, இதெல்லாம் என்னால உனக்காக பண்ண முடியாது. சொன்னா கேளு. நீ ஏன் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற? அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக என்கிட்ட ரூடா நடந்துக்கிற? வா, நம்ம இங்கதான் சாப்பிடணும். இங்கதான் டேபிள்ஸ் எதுவும் இல்லையே. இல்லாத டேபிள நான் உருவாக்குறேன். இது கோ இன்சிடென்ட்ஸா இல்ல ஃபேட்டான்னு எனக்கு தெரியல. பாத்துக்கலாம். நீங்க ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா மேடம்? இதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு. ஆமா, நீ தானே ஒயிட் ஹேக்கர் யூ? நான் இங்க உட்காரலாமா? நாங்க பில் பே பண்ணிடுறோம். நீங்க ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்களா? என் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. ஆனா நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் பேசுறோம். அவன் சொன்ன மாதிரி ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். பாத்திருக்கோம். கொஞ்சம் எழுந்துக்கிறியா? இன்னைக்கு எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. அதான் நானும் இவனும் வந்தோம். உனக்கு பேன்கேக் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுறியா? ஃபைன். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா சாப்பிடலாம். சரி, உங்களை எப்படி ஒருத்தர் தெரியும்? நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவா? ஆமா, எதுக்கு இங்க வந்தீங்க? இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்தியா? இல்ல, அவ தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. வாவ், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். என்னோட ஃபியான்சி இருக்கான்ல, இத ஒரு விதின்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஆமா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? பேன்கேக் சாப்பிட இங்க வந்தேன்னு நினைச்சேன். அது போதும். யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அதான். இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நீ லீபோனா கூட வெளியில போனல, அவளுக்கு ஹாய் சொல்லிடு. இதுதான் லீபோனாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட். இது அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்போ இங்க இல்லாத ஒருத்தரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? அது இருக்கட்டும், இவனுக்கும் லீபோனாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதை கேட்க வேண்டியதானே? ஆக்சுவலி ஃபியான்சி கூட இருக்கும்போது இன்னொருத்தரை நம்ம மீட் பண்ண கூடாது. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கும் ஃபியான்சி இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ரேச்சல், எக்ஸ்கியூஸ் மீ. வா போலாம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்?
இது எதையும் பார்க்காத பொம்மை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆர்டர் பண்ணுவோம். நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கலாம். நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன். அம்மா ரொம்ப பயந்துருப்பாங்க. நான் சீக்கிரம் போகணும். நான் அங்க போய் வேலை பார்த்தா தான் உனக்கு சீக்கிரம் காசு கொடுக்க முடியும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, பொறுமையா டைம் எடுத்து கொடுன்னு. அப்படிலாம் என்ன பார்க்காத. நம்ம இன்னும் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கோம். நீ போய் பேச வேண்டியதானே? அவ முன்னாடி அப்படியே கொஞ்சம் டஃபா நடந்துக்கிற. ரேச்சல், ஏன்னா 10 வயசா இருக்கும் போது நம்ம முதல்ல மீட் பண்ணோம். நீ ஒரு சீனியஸ்னு நினைச்சேன். ஏன்னா 10 வயசுல இங்கிலீஷ், ஜாப்பனீஸ்னு எல்லாத்தையும் நீ பேசியிருக்க. உனக்கு 14 ஆகும் போது என் பிரதரை விரும்பின. நான் ரொம்ப சின்னவங்கிறதுனால என்ன விரும்ப மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேசும்போது நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம உலகம் ரொம்ப சின்னது, நம்மளை விட பெட்டர் மேட்ச் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் தான் என் விஷயத்துல நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒத்துக்கிறேன். அதுக்கு 8 வருஷமா நான் உன்னை மெச்சூர்டான ஒரு சூப்பரான பொண்ணுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி தோணல. எல்லாம் மாறிடுச்சு. நீ ஸ்மார்ட்டான பொண்ணு இல்ல. இப்படிலாம் நடந்துக்காத. என்னால நீ இப்படி இருக்க கூடாது. உன் லைஃப கெடுத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் வர்த்தானவன் இல்ல. உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. நாளைக்கு கிளம்புறதா சொன்னல, உன்னை ஹோட்டல்ல வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இங்க என்ன பண்ற? ரேச்சல், நீங்க என்ன பண்ற? யாங்டுவோட ஹோட்டல் இருப்பேன்னு நினைச்சேன். நான் எப்பவுமே அங்க தங்கினது இல்ல. உனக்கும் அந்த இடம் பிடிக்கல போலயா? அதான் இங்க வந்து தங்கிருக்கியா? ஆமா, உன்னை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஆமா, நீ டேன பாத்தியா? நான் பார்த்தேன். நீ பாத்தியா? நானும் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரம் சந்திப்பு. இப்ப எங்காவது வெளியில போறியா? ஆமா, ஒரு சின்ன வேலை இருக்காதான். அது இம்பார்ட்டன்டான மீட்டிங் இல்லனா நானும் கூட வரவா? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஆனா உனக்கு அதெல்லாம் பிடிக்காதே. இல்ல, எனக்கு கவலை இல்ல. ஹோட்டல் ரூம்ல உட்கார்ந்துட்டு என் போனையே பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெளிய போனா நல்லா இருக்கும்னு தோணுது. எங்க சூரியன் சீக்கிரமா மறையல. நான் இங்க இருந்து கொஞ்சம் தூரமா போறேன். உனக்கு பிரச்சனை இல்லையே? அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமா, யார் அது? என்னோட அம்மா. எங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிராமத்துல இருந்தாங்க. கண்ட்ரி வைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க அவங்களோட வாழ்க்கைய சரியா வாழவே முடியல. ஒரு நரகத்துல இருந்திருக்காங்க அவங்க. அது அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களே வைன் எல்லாம் பண்ணுவாங்களா? என்னோட ஃபேமிலியில வைன் செல்லரா தான் இருந்திருக்காங்க எல்லாரும். அப்ப அந்த ஞாபகமா தான் நான் பிறந்ததும் அந்த பேரைய வச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கு கேக்க. டேனும் கூட இந்த இடத்துக்கும் வருவானா? இல்ல, இங்க என் கூட வந்த முதல் ஆள் நீதான். ஏன்? அவன் பொறாமப்பட போறான். யார பார்த்து? என்ன பார்த்தா? இல்ல இல்ல, என்ன பார்த்து. உன் கூட இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்பவும் தனியா பேசுவேன், இப்போ உன் கூட பேசுற. நல்லா இருக்கு. இப்ப நீ என்னோட சீக்கிரட் டைரிய படிச்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்க வேண்டியிருக்கும். அப்பா கிட்ட சொல்லிடுங்க சிங்கப்பூர்ல தங்க வேண்டிய வேலை இருக்குன்னு. ஆமா ஆமா, டேனை பார்த்தேன். தேங்க்ஸ். என்னோட ஷெட்யூல நீங்க மறுபடியும் அவங்க கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட பர்சனல் ஷெட்யூலை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. உங்களை நான் ஏர்போர்ட்ல சந்திக்கிறேன்.
யங்டோ இப்ப ஏர்போர்ட் கிளம்பிட்டானா? அவனை போ சொல்லிட்டேன். அவனுக்கு அது பிடிக்காது. ஆனா அவனுக்கு வேற சாய்ஸ் இல்ல. என்ன அவன் இது வரைக்கும் எதிர்த்து பேசுனதே கிடையாது. ரொம்ப கான்பிடென்டா இருக்காதீங்க. என்ன பசங்களாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. கால் பண்ணுங்க. ம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்க? உங்களை போலவே நானும் நல்லா இருக்கேன். சந்தோஷம்தான். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட ஆச்சு. ஆனா இந்த வாட்டி உங்க கூட இல்ல. வாழ்த்துக்கள். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் வேகமா துடிக்குது. உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி இருந்தா பார்க்கலாம். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சொல்லுங்க. மிஸ்டர் யூன், வான் கொரியாக்கு கிளம்பிட்டானா? இப்பதான் ஃபிளைட் ஏறி இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோட பையனை நீங்க மீட் பண்ணதா கேள்விப்பட்டேன். நானா? ஆமா, உங்க பையன் யாரு? எனக்கு அவன் பேரு கூட தெரியும். அவன் பேரு சான்யாங் தானே? நீங்க மிஸ்டர் யூனோட பையனா? இப்போ ஞாபகம் வந்துருச்சா? ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது? அதான் கமெண்ட்ல போட்டிருந்தீங்களே, சாயூன் சாங் கிட்ட பேசணும். அவ இப்ப என் கூட இல்ல. அவ எங்க இருக்கா? என்ன மெசேஜ்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அவளோட லாயரா நீங்க? அவகிட்ட நான் பேசணும்னு சொன்னல, வந்ததும் அவகிட்ட சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை? அவ என்ன சொன்னா? கால் பண்ணலையா? அவ எப்ப கால் பண்ணாலும் உடனே எனக்கு சொல்லிருக்கேன். பாப்பாவும் வருதான்னு. சரி, அவளுக்காக வெயிட் பண்ணுவோம். அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ. அப்புறம் எனக்கு அவன் கால் பண்ணியிருந்தான். அவனுக்கு நீ கால் பண்ணணும்னு சொன்னான். இந்த பேசு. இல்ல, நான் கால் பண்ண விரும்பல. நான் இனிமே அவனை பார்க்கவே விரும்பல. நாளைக்கு உன்னோட ஃபிளைட் எப்ப? அத பத்தி இப்ப எதுக்கு? நான் இங்க படிக்க வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதனால எனக்காக நீ கிளாஸ் விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏர்போர்ட்டுக்கு நானே போய்க்கிறேன். ஹே, எப்படியும் நான் தான் உன்னை கூட்டிட்டு போவேன். என்ன? ஓ, 자꾸 간지러워. 넌 생각하면 혼자 말을 건네게 돼. Give me a perfect day. Oh, I'll stay by your side. 난 벌써 내 맘 반을 들킨 걸. 기대해도 좋은 날이 올 거야. சம்மர் நைட் ட்ரீம் மாதிரி இருக்கு. நான் இப்ப காணாம போக போறேன். கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக போறேன். நேத்து நடந்த ட்ரீம் மாதிரி. என்னோட ஃபேர்வெல் இது. தேங்க்யூ சார். சரி வா போலாம். நமக்கு டைமே இல்ல. ஏற்கனவே நிறைய ஷாப்பிங்லாம் வேற பண்ணிட்டோம். உன் கூட வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கேன். சரி கிளம்பு. நீ போனதும் கால் பண்ணு.
கொரியாக்கு வர ஏதாவது பிளான் இருக்கா? எப்பவும் பிளான் இருந்ததில்ல, வர்ற தைரியமும் இல்ல. அங்க வரதுக்கு எதுக்கு உனக்கு தைரியம் வேணும்? வேணும். அன்ரீசனபிள் கரேஜ். கண்டிப்பா அது எனக்கு தேவை. சரி, நீ கிளம்பு. நான் இன்னும் உன்னை மன்னிக்கல, சரியா? நான் உன்னை வெறுக்கிறேன். ஐ ரியலி ஹேட் யூ. எனக்கு தெரியும். சாயின் சாங், அங்கே நில்லு. 내가 숨을 쉬게 하는 사람, 심장 깊이 새긴 사람 하나입니다. 나의 눈물 속에 사는 사람, 가슴 속에 숨긴 사람. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மாட்டியா? நீ என் ஃபேமிலி மெம்பரே இல்ல. உங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஜானாவா அம்மாவா உன் பிரதர் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கறான்னு பாக்கணும். நானும் உன்ன மாதிரி ரொம்ப மோசமானவன்னு அவன் கிட்ட சொன்னேன். எல்லா டைகருக்கும் சொந்தமான இடம் இருக்கும். உன் பிரதரை போக விடு. நான் வந்துட்டேன். நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்களோ அது நடக்காது. இது ஒண்ணும் குழந்தை முடிவு இருக்கிற விஷயம் இல்ல. நீ இங்கதான் தங்க போற, சரியா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீ இங்கே இருக்க, டேனிங்க வந்துட்டானா? உனக்கு என்ன கண்ணா தெரியல? நான் இப்ப போறேன். நீயா? நீ உன் பாட்டு பண்ணிட்ட. அந்த பொண்ணை இப்பதான் நான் பார்த்தேன். அவ இங்கதான் இருக்கா. வேலைக்கார பொண்ணு இங்கதான் தங்கி இருக்கா.